கேட்டகிரி வைஸ் இதில் வந்து பிஜிபிஎம்க்கு அதாவது எம்பிஏ இருக்கு இல்லையா, ஸோ இந்த ப்ரோக்ராமில் சேர்கிறதுக்கு கேட்டகிரி வைஸில் என்ன கட் ஆஃப் மார்க் வாங்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? ஸோ கேட்டகிரி வைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஐ ஜூம் இட் டு கெட் இட் பெட்டர் பிக்சர். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரைட்டீரியா ஃபார் ஷார்ட் லிஸ்டிங் ஃபார் பிஐ அண்ட் வாட். பேசிக்காக இது என்னென்னா, நீங்கள் கேட்டகரி வைஸ் உங்கள் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஸ்டூடெண்ட் வந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ரைட் இதில் வந்து 75% வாங்கியிருக்கணும். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் லாஜிக் ரீசனிங்கில் 75 அண்டு QAல ஓகேவா, வெர்பல் அண்ட் எபிலிட்டி அண்டு ரீடிங் காம்ப்ரிஹென்சிவ் செக்ஷனில் 75 இருக்கணும். ஸோ ஓவரால் பர்சன்டைல் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 95%. EWS எக்கனாமிக்கலி வீக் செக்ஷனுக்கு 60, வாரில் 60, DILRல 60, QAல 60, டோட்டல் பார்த்தீங்கன்னா 89 இருக்கணும். நான் கிரிமி லேயர் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் ஓபிசியில் பார்த்தீங்கன்னா 60, வாரில் 60, DILRல 60, QAல 60, பேசிக்காக 80.5 இருந்தாலே போதும் டோட்டல் பர்சன்டைல். எஸ்சிக்கு 45, 45, 45 அண்ட் 75, எஸ்டிக்கு 25, 25, 25, 44, PWDக்கு 25, 25, 25, 30. ஸோ ஓவரால் பர்சன்டைல்னு பார்க்கும்போது ஓவரால் பர்சன்டைல் ஜென்ரலாக இருந்தால் 95, எக்கனாமிக்கலி வீக் செக்ஷன் 89, ஓபிசிக்கு 88.5, எஸ்சிக்கு 75, எஸ்டிக்கு 44, PWDக்கு 30%. இதுதான் வந்து என்னது க்ரைட்டீரியா ஃபார் ஷார்ட் லிஸ்டிங் ஃபார் பர்சனல் இன்டர்வியூ அண்ட் வாட். ஓகேவா? அது இல்லாமல் ஃபைனல் க்ரைட்டீரியா ஃபார் ஃபைனல் அட்மிஷன் அப்படிங்கிறது. ஸோ நம்ம இங்கே பிஐக்கும் வாட்டுக்கும் இன்டர்வியூ கட் ஆஃப் இங்கே பார்த்தோம். ஸோ இதில் ஃபைனல் அட்மிஷனுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா நம்ம ஃபில் பண்ணணும், ஐ மீன் பேசிக்காக எதோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கேட் வந்து 52%. ஓகேவா? ஸோ நீங்கள் எடுக்கிற மார்க்கை 52%க்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. சரியா? 52%க்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ அடுத்தது 25% ஆஃப் மார்க் வந்து பர்சனல் இன்டர்வியூ. இதை வந்து பிஐன்னு சொல்லுவாங்க. இது பர்சனல் இன்டர்வியூ. அடுத்தது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து 10%. ஓகேவா? ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 10% கன்சிடர் பண்ணுறாங்க. அதோட மேட்ரிக்ஸ் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து மாறும். இந்த வேல்யூஸ் அது நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். ஸோ 2% வந்து நார்மலைஸ்டு ஸ்கோர் இன் 10th ஸ்டாண்டர்டு. ஓகேவா? 2% வந்து உங்கள் 10th ஸ்டாண்டர்டோட பர்சன்டேஜ்லேருந்து எடுத்துக்குவாங்க. 3% வந்து 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுத்துக்குவாங்க. அதுக்கு அடுத்தது 5% வந்து அண்டர் கிராஜுவேட்டோட நீங்கள் ஸ்கோர் பண்ண அண்டர் கிராஜுவேட் மார்க்லேருந்து எடுப்பாங்க. சரியா? 5%. அடுத்தது 6% ஜெண்டர் டைவர்சிட்டி ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ். உங்களுக்கு ஃபீமேல் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா அதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து 6%. ஸோ 2% வந்து அகடமிக் டைவர்சிட்டி வெயிட்டேஜ் will be awarded only to those candidates who have secured first class or above in a UG degree. இது எப்படின்னா 2% வந்து மார்க் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து நான் என்ஜினியரிங் பேக்ரவுண்ட்லேருந்து வரீங்க, அதாவது உங்கள் ப்ரோக்ராம் வந்து லாலேருந்து வரீங்க, இல்லைன்னா சயின்ஸ் பேக்ரவுண்டு, இல்லைன்னா வேறு ஏதாவது மெடிக்கல், ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்லேருந்து நீங்கள் எம்பிஏ பண்ண வரீங்கன்னா 2% கன்சிடர் பண்ணுவாங்க. 2% மார்க் எப்போ அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸ் நீங்கள் வந்து அந்த யூஜி டிகிரியில் நான் இன்ஜினியரிங் யூஜி டிகிரியில் ஃபஸ்ட் கிளாஸ் அண்ட் எபோவ் இருக்கணும். ஓகேவா? யூஜி டிகிரியில் அப்படின்னா 2% வந்து மார்க் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு
எப்படி மார்க் அலாட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்கேல் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 0 to 5 months தான் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்டேஜ், இதில் வந்து உங்களுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பேசிக்காக அது வந்து உங்களுக்கு 0 ஆயிரும். சப்போஸ் நீங்கள் 6 to 11 month எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா வெயிட்டேஜ் பாயிண்ட் வந்து 2, அதாவது உங்களுக்கு 2 points கிடைக்கும். இதில் 10 points மேக்ஸிமம், அதில் 2% வச்சுக்காங்க. ஓகேவா, 2% கிடைக்கும். சப்போஸ் 12 month to 17 month அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா 4% மார்க், இல்லைன்னா 4 points. அதே மாதிரி 18 to 23 month எக்ஸ்பீரியன்ஸ்னால் 7%. 24 to 29 monthனா 10%. இதுதான் மேக்ஸிமம் வெயிட்டேஜ் அவங்க தர்றது. ஸோ இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு அப்புறம் டிக்ரீஸ் ஆகிற ட்ரெண்டில் இருக்குது. ஸோ 30 to 35னா 7, 36 to 41னா 4, 40 to 47னா 2. ஸோ இந்த ஆர்டரில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ மற்றது எல்லாமே நீங்கள் வாங்கிக்கிற 10th standard மார்க், நீங்கள் வாங்கின 12th standard மார்க், யூஜி பர்ஃபார்மன்ஸ், இது வந்து ஜெண்டர் டைவர்சிட்டி கொடுக்குறது ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு, இது வந்து உங்கள் நான் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்லேருந்து வர கேண்டிடேட்ஸு என்கரேஜ் பண்ணுறதுக்காக தர பர்சன்டேஜ் இது. ஸோ இது வந்து கேட் மார்க். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100% வரும் உங்களுக்கு, சரியா? ஸோ 100%. ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டில் வரவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் வரவங்களுக்கு அதுக்கு அடுத்தது. ஸோ பேசிக்காக இந்த டோட்டல் பர்சன்டேஜ் வந்து இந்த எத்தனை ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 ஃபேக்டரை பேஸ் பண்ணி தான் உங்கள் ஃபைனல் அட்மிஷன் வந்து இந்த பிஜிபிஎம்க்கு தருவாங்க, சரியா?